தீபம் ஏற்றணும் அப்படின்னா போகும்போது என்ன பண்ணும், ரோட்டில் இருக்க கடையில் டால்டாவோடு கலந்த நெய்யின்னு சொல்லி விற்பாங்க. அதே மாதிரி நெய்யே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு அல்லாத நெய் விளக்குக்கு மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தீபம் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாகவே எண்ணெய் வந்து விளக்கேற்றுறதுக்காகவே விற்பாங்க. அப்படி மட்டும் அந்த மாதிரியான எண்ணெய்கள் எடுத்துன்னு போய் தீபம் ஏற்றாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த எண்ணெயை ஒரு நிமிஷம் ஒரு 10 நாள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை முகந்து பாருங்கள். அந்த எண்ணெயோட வாசனை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய துர்நாற்றம் அடிக்கும் அந்த எண்ணெய். ஆனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்க, நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயில் தான் தீபம் ஏற்றுனாங்க. அவங்க எல்லாருமே சிறப்பாகவே வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக எண்ணெய், தீபம், நெய், அது இதுன்னு சொல்லிட்டு புது விளம்பரங்களை பார்த்துட்டு நம்ம இந்த கோவிலில் எடுத்துன்னு போய் அந்த மாதிரியான தீபங்களை ஏற்றுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதலுக்கான முரண்பாடான ஒரு விஷயங்களை இது நமக்கு நெகட்டிவ் தாக்குவேஷன், நெகட்டிவோட சம்பந்தமான செயல்பாடுகளை அது தரும். நல்ல ஒரு நெய், பசு நெய் வாங்குங்க. பசு நெய்யை வாங்கி எடுத்துகிட்டு போய் தீபம் போடுங்க ஆலயங்களில். நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா தீபம் போடும்போது பார்த்திங்கன்னா பசு நெய்யில் தீபம் போடுற ரொம்ப சிறப்பு. அப்படி எங்களால் நெய்யில் போட முடியல அப்படின்னா நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இது வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த இடத்துல மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கும். பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில் வைக்கிறது வாங்கி பஞ்ச எண்ணெய் ஏற்றாதீங்க. ஏதோ நம்ம கடமைக்கு தீபம் போட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தீபம் போடணும்னா அதுக்கான ஒரு மகத்துவம் முதல்ல நம்ம புரிஞ்சிருக்கணும். ஒரு ஆலயங்களுக்கு நம்ம செல்லும்போது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு தீபம் போடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரியான தீபம் போடுறது போட்டு சாமிக்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எங்களால் தீபம் போட முடியல அப்படின்னா அந்த கோவில்லையே அங்கே அர்ச்சகர்கிட்ட இந்த எண்ணெயை சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அவங்க அந்த தீபத்தை அவங்க ஏற்றிக்குவாங்க. இப்போது நம்ம இந்த தீபம் ஏற்றுவதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதில் தீபத்தை குளிர்விப்பது எப்படி அப்படின்னு சொன்னால், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வத்தி குச்சி எடுத்து அப்படியே அணைச்சிருவாங்க. இல்லைன்னா வாயால் ஊதி அந்த தீபத்தை அணைப்பாங்க. இது வீட்டுங்களில் நடக்கும். கோவிலுங்களில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிட்டு வந்துடுவாங்க, அந்த தீபம் எரிஞ்சு அது முடிஞ்சிடும். வீட்டுங்களில் தீபத்தை குளிர்விப்பது எப்படி அப்படின்னா, ஏன் அது முன்னோர்கள் நமக்கு அதை சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பான்னு ஏற்றி விட்டுட்டு நம்ம பான்னு கதவு பூட்டிட்டு வந்துட்டோம்னா அது அசம்பாவிதம் ஏதோ நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் குளிர்விக்க சொல்கிறது. அந்த காரணம் தானே தவிர அது கண்டினியூவாக எரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. கண்டினியூவாக ஏற்றலாம். ஆனால் நம்ம யாருன்னா ஒருத்தர் அந்த தீபத்தை அருகாமையில் இருந்து நம்ம வீட்டிலே இருந்தோம்னா பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நிரந்தரமாக கண்டினியூவாக அதை தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு பூவால் அந்த தீபத்தை குளிர் வைக்கணும். குளிர் வச்சுட்டு நீங்கள் வெளியே செல்லலாம். வந்த உடனே அதுக்கு ஒரு டைம் கிடையாது. நாம் இருக்கிறோம் அப்படின்னா தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைக்கலாம். தீபம் எரிந்தால் அதுக்கான நன்மை என்ன அப்படின்னா, நல்ல கடவுளுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், தீய சக்திகள் அண்டாது. இது மாதிரியான ஒரு சில விஷயம். இந்த தீபத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வடக்கு பார்த்து கிழக்க பார்த்து சாமி அறை இருக்கும், பூஜை ரூம் இருக்கும், அங்கே நம்ம தீபம் போடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா சனி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிள் வச்சு அதில் ஒரு விளக்கு தினந்தோறும் சாயந்தரம் மாலை நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு விளக்கை ஏற்றுங்க. அதை நேரத்துக்கு நம்ம குளிர் வச்சுருங்க. இது தினந்தோறும் அந்த மூலையில், ஈசானிய மூலையில் நீங்கள் விளக்கு ஏற்றினால் கண்டிப்பாக அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். இன்னொரு விஷயம், தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றலாமா? ஏற்றலாம். பட் ஆனால் அந்த வேப்ப எண்ணெயில் ஏற்றும்போது அனல் அதிகமாக கொடுக்கும். இது கருவறைகளில், கோவில் கருவறைகளில் மட்டும்தான் தீபம் வேப்ப எண்ணெயிலையோ இலுப்பை எண்ணெயிலையோ ஏற்ற முடியும். வீட்டுங்களில் பியூர் நல்லெண்ணெயில் மட்டுமே தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தபடியாக நெய், பசு நெய்யில் தீபம் ஏற்றலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றப்பட்டால் அது நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்வினை செயல்களே நமக்கு வரும். ஏன் அப்படின்னா, கோவில் ஆலயங்கள் வழிபாடுன்றது ஒரு விதம், வீடு அப்படின்றது ஒரு விதம். நம்மளுடைய வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 100% பியூர் நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கே உணர முடியும், ஒரு சக்தி கிடைச்சிடும் உங்களுக்கு. ஒன்று இல்லை சார் என்னால் முடியல, இன்னும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நெய்யில் ஏற்றுங்க, பசு நெய்யில் தீபம் போடுங்க. இன்னும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்கும். பசங்களுடைய படிப்பு, தொழில் வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு விஷயமாக வரும். கெட்ட சக்திகள் அண்டாது. அதே மாதிரி இந்த கோவிலில் தீபம் ஏற்றுற இடம், அதுக்கான இடத்துல போய் ஏற்றணும். நாமளாம் நினச்ச இடத்துல போய் கோவிலை அசுத்தம் பண்ணக்கூடாது. முதல்ல ஆலயங்கள் ரொம்பவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அது தூய்மையாக இருந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு பின்னாடி வர சங்கதிகளும் அந்த ஆலயத்தை வழிபாடு பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம இதை சொல்லாத விட்டோம். நான் ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேங்க. அந்த கோவிலோட பேர் வேணாம். அந்த கோவிலில் காலை வைக்க முடியாத அளவுக்கு விளக்கு ஏற்றி அங்கங்கே விளக்கு ஏற்றிட்டு எண்ணெய்கள் அப்படியே அங்கங்கே செதறி கிடக்குது. அந்த இடத்துல அந்த அழுக்குங்கள்லாம் படிஞ்சு காலை திருப்பி பார்த்தோம்னா அந்த காலெல்லாம் கருப்பு கலரில் ஆகிடுது. அப்படி அந்த கோவில்கள் யார் பராமரிப்பாங்க? நம்ம என்ன தீபம் போட்டு ஏற்றிட்டு வந்துடுறோம். அந்த தூய்மை யார் பண்ணுவாங்க? நம்ம தானே பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஆலய வழிபாடுகளில் நம்ம ஆலயங்களே தூய்மையற்று இருக்கிற நிலையை இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய கோவில்களில் இந்த மாதிரி அசுத்தமான செயல்களை நம்ம செய்கிறோம். வழிபாடுன்ற முறையில் நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கோவிலுங்களில் வழிபாடு பண்ணும்பொழுது தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு அங்கே ஒரு நிமிஷம் நம்ம குறைகளை சொல்லணும். நம்ம ஏதோ வாங்கி தீபத்தை ஏற்றிட்டு கையெழுத்து கும்பிட்டு நம்ம வந்துடக்கூடாது. வேண்டுதல் என்பது நாம் மனசார கேட்கணும் இறைவனிடத்தில். அப்படி கேட்கும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிற பக்தர்கள் சொல்லுற கோவிலை தூய்மையாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி தீபம் ஏற்றும் இடத்துல தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி தெருவில் விற்கிற கடைகளில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, தீபம் நெய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க. உங்கள் வீட்டில் இருந்தே நெய் எடுத்துகிட்டு போங்க, எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க. அதை எடுத்துன்னு போய் வச்சு தீபம் ஏற்றுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும்.